வணக்கம் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டரில் வந்து எப்படி சூப்பரான கிளாக் டவர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோ பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு 3D மாண்டேஜ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து கூகுளில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் 3D மாடல்னு போடுங்க. அதை ஸ்கெட்ச் ஃபேப் லிங்க் வரும். அந்த ஸ்கெட்ச் ஃபேப் லிங்க்கில் போய் உங்களுக்கு கிளாக் டவர் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாக் டவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் அதை அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்ல டெலிட் பண்ணிக்கிறேன். அந்த சோர்ஸ் ஃபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான அந்த சோர்ஸ் இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா பிளெண்ட் அப்படின்னு போட்டு இருக்குது இல்லையா. ஸோ இது உள்ள நம்ம வந்து போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பிளெண்டர் ஓப்பன் ஆகுது. 5 minutes later. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளெண்டர் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த லேஅவுட்டில் போய் பார்க்கலாம். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளாக் டவர் பர்ஃபெக்டாக இம்போர்ட் ஆகிருக்கு. நாம் இதை மெட்டீரியல் விழுந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்லாவே தெரியுது கைஸ். இங்கே பாருங்கள், மெட்டீரியல் வந்து பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிளாக் டவர் வந்துருச்சு. பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரீயை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ட்ரீயை மட்டும் வச்சு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு இதை மட்டும் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கலெக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து இந்த இதில் சக்குரா பிக் ட்ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் நான் எல்லா ட்ரீயும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து குட்டியாக வந்து இது ஸ்கேல் பண்ணலாம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அது நான் இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓரளவுக்கு நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இங்கே இப்படி பார்க்கும்போது இது இப்படி தான் இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேடிங் டேபுக்கு போகிறேன். ஷேடிங் டேபுக்கு போயிட்டு இங்கே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கிராஸ் டெக்ஸ்சர் பிடிக்கல. ஸோ அதனால் நான் வந்து வேறு கிராஸ் டெக்ஸ்சரை வந்து நான் வந்து மாற்ற வந்து போகிறேன். ஸோ அதுக்காக நான் இப்போ இவ்வளோ தூரம் தாண்டி மாற்றுறது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேணாம். ரொம்ப சிம்பிள் தான். இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கான டெக்ஸ்சர்ஸை வந்து ஃபுல்லாத்தையும் வந்து மாற்றிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிராஸ் டெக்ஸ்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து இதோட ரஃப்னஸ் சரி ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது ஃபுல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரீயை வந்து இம்போர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ ட்ரீயை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள்லாம் வந்து இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. அண்ட் தென் நான் வந்து இப்போ டாப் வியூக்கு வந்து போகலாம். டாப் வியூக்கு போனோன்னே இது இப்படி தான் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த கிளாக் டவர் பக்கமே போகல, ஃபுல்லாகவே இந்த கிளாக் டவர் பக்கம் படாத மாதிரி இந்த வெர்டெக்ஸஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணாலே போதும். இந்த அளவுக்கு நீங்கள் இதுமாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸ் குரூப்பில் போய்ட்டு நீங்கள் இதை வந்து அசைன் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா இந்த மாதிரி நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பார்ட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டேபுக்கு போய்ட்டு ப்ளஸ் கொடுத்து ஹேருக்கு போய்ட்டு அட்வான்ஸுக்கு போய்ட்டு இந்த நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எத்தனை மரம் வேணுமோ அத்தனை நம்பர் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 70 மரம் வேணும்னா 70 மரம் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக அதை கொடுக்குறேன். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெர்டெக்ஸ் குரூப்புக்கு போய்ட்டு டென்சிட்டியில் நான் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணுறேன். அப்படி இருந்தது அப்படின்னா இதில் இருக்க ஹேர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு இப்போ நம்ம செலக்ட் பண்ணலையே அந்த ஏரியாவில் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ட்ரீயை இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா கைஸ், இப்போ என்னோடய ட்ரீயை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இந்த ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் தெரியுது இல்லையா. இப்போ நம்ம இதுக்கான டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்சர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிளாக் டவரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கல்ல, அது கூடவே வந்து டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது கூடவே தான் வந்து அதுவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக டெக்ஸ்சர்ஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து நம்ம ட்ரீயை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நான் வந்து இதோட டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்சருக்கான இந்த ட்ரீக்கான டெக்ஸ்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேன் இருக்குது அதை செலக்ட் பண்ணணும் இந்த இடம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் ரெண்டர்னு இருக்கும். இந்த ரெண்டரில் போய்ட்டு நமக்கு வேண்டிய பார்த்த ஆப்ஜெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து நம்மளுடைய ட்ரீயாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அங்கங்கே குட்டி குட்டியாக ட்ரீ வளர்ந்துருக்கும்.
இப்போ நம்ம இந்த ட்ரீ எப்படி பெருசாக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரீ செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரீ பெருசாகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பெருசாக்கணுமோ அந்த அளவுக்கு பெருசாக்கிக்கோங்க. ஆனால் நம்மளால் மூவ் தான் பண்ண முடியாது. இதே மூவ் பண்ணோம் அப்படின்னா அது மூவ் ஆகாது. ஸோ அதை வச்சு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டெம்ப்ரவரியாக இப்படி பர்மனெண்ட்டாக ஹைட் பண்ணிடலாம். ரெண்டர் வியூவில் இது தெரியாது. ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இடம் வந்து இப்போ பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டு இருக்கும். வேர்ல்டு மொத்தம் ஓகேவா? இந்த வேர்ல்டு உள்ளே போயிட்டு அது பேர் என்னது என்விரான்மெண்ட்டில் போகணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் கொடுங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து மில்கிவே இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து என்ன பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நான் அதை இப்போ செலக்ட் பண்ணி நான் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி மில்கிவே தெரியுது. எந்த பிக்சல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கலாம். அதுக்காக தான் நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை பண்ணணும். என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஷேடிங் டேபுக்கு போங்க. ஷேடிங் டேபுக்கு போய்ட்டு இந்த இதில் ஆப்ஜெக்ட்லேருந்து வேர்ல்டுக்கு போயிடுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் கோஆர்டினேட் அண்ட் தென் மேப்பிங், அது ரெண்டு மட்டும்தான் நமக்கு அது போதும். ஸோ அதுக்காக நம்ம இதை நார்மலில் வெக்டரில் கொண்டு போய் வெக்டரில் கொண்டு போய் விடணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டர் வியூவில் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வியூவுக்கு வந்துக்கோங்க. ஏன்னா நான் இப்போ பண்ண போகிறது இந்த வியூ தான். ஸோ இந்த வியூக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒய் அப்படின்னு இருக்கும். இந்த ஒய்யை வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.4 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிக்சல் வந்து கம்மியாக தெரியும். 5, 6, 7 இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும் கைஸ். பார்த்தீங்களா? நமக்கு வந்து அழகாக வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பட் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு மாறுமே தவிர நமக்கு மற்ற இடத்துல மாறாது. இந்த இடம் வந்து அது வந்து விரிஞ்சு போய் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பர்ஸ்பெக்டிவ் வியூவிலேருந்து எடுக்கும்போது மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கான RGB லைட்டிங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க அந்த ப்ளூ கலரில் ப்ளூம் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்க அந்த சர்ஃபேஸ் இது இருக்குல்ல, இந்த கர்சர் ரைஸ் பண்ணி மெஷ்ஷில் வந்து ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணுங்கள். இதை நம்ம வந்து ஸ்கேல் பண்ணலாம். ஸோ ஸ்கேல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது இப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து Shift D கொடுத்து அதை மூவ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மெட்டீரியல் டேப்க்கு போயிட்டு நியூ கொடுத்து பிரின்சிபல்லேருந்து எமிஷனுக்கு சேஞ்ச் ஆகிட்டு கலர்லேருந்து இந்த மாதிரி ஒரு கலரில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட இது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு ப்ளூம் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணி ரெண்டர் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு இந்த மாதிரி ப்ளூம் ஆகும். அண்ட் தென் நமக்கு இது ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு நம்ம இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சிக்க வந்து முடியும். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து இந்தமாதிரி Shift D அப்படின்னு சொல்லி கொடுத்து இதை வந்து உங்களுக்கு வேண்டிய இடத்துலாம் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ இந்த இடம் எனக்கு வேணும், மூவ் பண்ணி நான் வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ நான் வைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி வந்து ஆகிடுச்சு. ஓகேவா? ஸ்கேல் வந்து கரெக்டாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் வியூவில் பார்க்கும்போது இப்படி தெரியும். ரெண்டர் வியூவில் பார்க்கும்போது இப்படி தெரியும். எப்படி சூப்பரா இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து சரிடா இதெல்லாம் பண்ணிட்டீங்களா, இது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை எங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டிலலாம் எப்படி RGB வைக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். அதெல்லாம் வந்து சிம்பிளான மேட்ருங்க, ஒன்றுமே இல்லை. இந்த வீடை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல RGB வைக்கணுமோ அதெல்லாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடு தான் வேணும்னா செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டவர் மட்டும்தான் வேணும் அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட்லேருந்து எடிட் மோடுக்கு மாறணும் அப்படின்னா இது இப்படி இருக்கா, நம்பர் 3 அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து எனக்கு இந்த இடத்துல RGB வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட்டு எமிஷன் எந்தெந்த இடம் வேணுமோ அந்தந்த இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இடத்த இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், இதை இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது இந்த சிம்னி தான் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளஸ்ஸு கொடுத்து நியூ கொடுத்து பிரின்சிபல்லேருந்து எமிஷனுக்கு மாற்றியாச்சா?
இப்போ நம்ம கலரை ப்ளூக்கு மாற்றணும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ மாற்றுங்க. நிறைய RGB இருக்குது. நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரீன் வச்சுக்கிறேன். க்ரீன் வச்சு லைட்டாக நான் இந்த மாதிரி குறைச்சி ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தி அசைன் கொடுக்குறேன். இப்போ நான் இதை மெட்டீரியலில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, க்ரீன்லாம் அப்படியே சூப்பராக தெரியும். பார்த்தீங்களா, நமக்கு வந்து இப்போ க்ரீன் வந்து அது அப்படியே சூப்பராக அப்படியே தெரியுது. என்னென்னா நான் இப்போ வந்து ஆப்ஜெக்ட் மோடில் பார்த்தா தான் நல்லா தெரியும். பாருங்கள், செம்மையாகுதா? இதே மாதிரியே உங்களுக்கு இந்த இடத்துலலாம் என்னென்ன வேணுமோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நான் க்ரியேட் பண்ணதை வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா கைஸ்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ரியேட் பண்ணதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதுதான் நம்ம பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள். எதெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நீங்கள் வந்து நான் ரொம்ப வேண்டி கேட்க வேண்டியது சப்ஸ்கிரைப் தான். அதுக்கப்புறம் மெயினாக கமெண்ட், அது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது ரெண்டுத்தையும் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் டாட்டா, பாய் பாய்.